கவிஞர் வைரமுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் எழுதிய பாடல்களுடைய பல்லவிகள் பலவற்றை மரியாதைக்கு கூட தன்னிடம் கேட்காமல் திரைப்பட தலைப்புகளாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். மேலும் ஒரு வார்த்தை தன்னிடம் கேட்டுவிட்டு செய்வது அவர்களுக்கு நாகரிகமாகாதா என்று கேள்வியும் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில தான் சமீபத்தில் பாடலாசிரியரும் இயக்குனரும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்போது வைரமுத்து அவர்களுடைய சில பாடல் வரிகளை குறிப்பிட்டு அந்த பாடல் வரிகளை நல்லா கவனிச்சு பாருங்க, அதில் எந்த அர்த்தமுமே இருக்காது, அவர் சும்மா இஷ்டத்துக்கு குருட்டாம்போக்கில் ஏதாவது எழுதி வச்சிருக்காரு, யாருமே அவரை கேள்வி கேட்கறதில்ல அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. தான் மேல கங்கை அமரன் வச்ச அந்த குற்றச்சாட்டுக்கு மறைமுகமா பதில் சொல்ற வகையில் தான் எழுதக்கூடிய பாடல்களில் திருத்தம் கேட்டால் செய்ய மாட்டேன் என தன் மீது உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டு வைக்கப்படுவதாக வைரமுத்து தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் சமீபத்தில் போட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் மீது ஒரு பழி உண்டு, பாடல்களில் திருத்தம் கேட்டால் செய்ய மாட்டேன் என்று. அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. திருத்தத்திற்கு ஒரு கருத்தமைதி வேண்டும், இருந்தால் அதற்கு நான் உடனே உடன்படுவேன், மாற்றியும் கொடுப்பேன், கொடுத்திருக்கிறேன். புன்னகை மன்னன் படத்தில் வான்மேகம் பூ பூவாய் தூவும் என்றொரு பாட்டு, மழையில் நனையும் ஒரு மான்குட்டி தன் கவிதையால் மழையை குளிப்பாட்டும் பாட்டு, மழைத்துளி தெரித்தது எனக்குள்ளே குளித்தது, நினைத்தது பழித்தது, உயிர்த்தளம் சிலிர்த்தது என்று எழுதியிருந்தேன். உயிர்த்தளம் என்பதை மட்டும் மாற்றிக் கொடுங்கள் என்றார் இசையமைப்பாளர். ஏன் என்றேன். நீங்கள் எழுதிய பொருளில் புரிந்து கொள்ளாமல் அதை பெண்ணுறுப்போடு சம்பந்தப்படுத்தி பிரச்சனை செய்வார்கள் என்றார். சிந்தித்த போது சரியென்றே பட்டது. நான் உடனே நினைத்தது பழித்தது, குடைக்கம்பி துளிர்த்தது என்று மாற்றிக் கொடுத்தேன். இதில் நியாயம் இருக்கிறது. இன்னொரு படம் மனிதன், அதில் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் என்றொரு பாடல், குரங்கிலிருந்து பிறந்தானா, குரங்கை மனிதன் பெற்றானா, யாரை கேள்வி கேட்பது, டார்வின் இல்லையே என்று எழுதியிருந்தேன். இயக்குனர் எஸ்பி முத்துராமனின் உதவியாளர் லட்சுமி நாராயணன் என் காதோடு வந்து டார்வின் என்பதை மட்டும் மாற்றுங்கள், அது எல்லோருக்கும் புரியாது என்றார். நான் புன்னகையோடு சொன்னேன், தெரிந்ததை மட்டும் சொல்வதல்ல பாட்டு, தெரியாததை சொல்லிக் கொடுப்பதும் பாட்டு என்று மாற்ற மறுத்துவிட்டேன். எஸ்பி முத்துராமனிடம் சென்று நான் சொன்னதை சொல்லியிருக்கிறார், அவரும் இதற்கு மேல் வற்புறுத்த வேண்டாம் என்று வருத்தத்தோடு விட்டுவிட்டார். டார்வின் என்று நான் எழுதியது பேசப்பட்டது. இப்படி நியாயமான பொழுதுகளில் மாற்ற மறுத்திருக்கிறேன். பாட்டு வரியில் திருத்தத்தை பொருள் அமைதியை தீர்மானிக்கிறது, நான் அல்ல. ஆனால் பழி என் மீதே வருகிறது, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்காரு.